ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! தமிழர்களின் பண்பாட்டை சிறப்பாக்கும் திருநாளாம் பொங்கல் திருநாள் 4 நாட்கள் நம்ம சிறப்பா கொண்டாட போறோம் இல்லையா? ஸோ முதல் நாள்ல போகி பண்டிகை கொண்டாடுறோம். அதில பழையன கழிதலும், புதியன புகுதலும் ஆன்றோர் மொழி. ஸோ இத்தகைய மொழி நம்ம வீட்ட சுத்தம் பண்றது அப்படின்றதும் போக, நமக்குள்ள புதிய சிந்தனைகள விதைக்கணும் அப்படின்றது தாங்க என்னோட பிரார்த்தனையா இருக்கு. அடுத்து தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். ஸோ பொங்கல் பொங்கி வருவது போல நம்ம வாழ்விலும் செல்வ வளங்களும் ஆரோக்கியமும் பெருகி வரட்டுங்க. அடுத்து 3ஆம் நாள் உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் நன்னாளை நம்ம மாட்டுப் பொங்கலா கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ அத்தகைய நாட்களுக்கு நன்றி உணர்வை நம்ம செலுத்தும்போது, ஒவ்வொரு நாளும் நமக்கான நல்ல செயல்கள் நம்மளுக்கு எந்த ஒரு செயலுக்கும் நம்மளுக்கு யாராவது செஞ்சிருந்தாலும், அந்த நன்றி உணர்வை நம்ம வாழ்நாள் முழுவதுமே கடைபிடிக்கலாம் இல்லையா? இந்த மாட்டு 4வது நாள் காணும் பொங்கலான உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று கண்டு மகிழ்வதனங்க காணும் பொங்கல். ஸோ அதனையும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி, இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் இத்திருநாளை பொங்கல் படைக்க ஏற்ற நேரமாக காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையும் மற்றும் 9:30 முதல் 10:30 வரை ஏற்ற நேரம் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்கங்க. மேலும் இந்த பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.